அவர் வந்து எங்க அண்ணன்ற இடத்துல நாங்க வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நான் நிஜமா சொல்றேன், மரியாதை இல்லாம போயிடும். யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாரும் அவருக்காக ஒரு வீடியோ போடுங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவர் ஃபீல் பண்ற அளவுக்கு, ஏன்னா அவர் நிறைய பேருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணி பைக் வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போ ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுட்டு இருக்காரு. அவர் நான் பெருசா அவருக்குன்னு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு ஹேர் கட் பண்ண முடியாம இருந்து கேபிஒய்ல அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எல்லாருமே பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவர் யாரும் இக்னோர் பண்ணாதீங்க. அவர் கிளினிக் தான் மேம் கட்டுறாரு, ஆனா அவர் ஏதோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு. அவருக்கு சொத்து எங்க இருந்து வந்தது, அவருக்கு அவ்வளோ இது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சில பேர் பேசுறாங்க. நிஜமா சொல்றேன், நான் வார்த்தையை விட்டுருவேன் சொல்லிட்டேன். ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் கூட பிடிக்கும். இன்னைக்கு காலைல கூட நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், அவரை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அந்த ஹெல்பிங் மைண்ட்ன்றது யாருக்குமே இல்ல. அது அப்படி பண்றவங்களையும் ஏன் தப்பா பேசுறீங்க? நான் உன் சொத்தை புடிங்க அவர் பண்றாரு, இல்ல உன் அம்மாட்ட இருந்து அதான் சொல்றேன், உன் அப்பா சொத்தை நீ அவனுக்கும் கொடுக்கல, அவர் சம்பாரிச்சு அவர் பண்றாரு. அவரு அவங்க அம்மாக்கும் அவர் ஃபேமிலிக்கும் அவருக்கு நீ எதுவும் பண்ணிக்கலாம், ஆனா அவர் நினைச்சா பண்ணிக்கலாம். ஆனா அவர் அதை பண்ண மாட்டாரு. அவரை பத்தி தப்பா மட்டும் பேசாதீங்க, மரியாதை இல்லாம போய் அது யாரா இருந்தாலும் சரி.